ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜெஃப்ஸ் ஆரி. இன்றைக்கி எம்ப்ராய்டரி ஃபேஸ் மாஸ்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு டெம்ப்ளேட் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். அதுக்கு நான் 10x10 இன்ச் கிளாத் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இப்படி ஃபோல்ட் பண்ணுறோம். இப்போ மறுபடியும் ஃபோல்ட் பண்ணுறேன். இப்போ இன்ச் டேப்பில் சென்டர்லேருந்து 5 இன்ச் மார்க் பண்ணுறேன். ஹாஃப் சர்க்கிள் மாதிரி வரும். சென்டர் பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. அந்த இடத்த கட் பண்ணிவிடுங்க. இப்போ இதுதான் நம்மளோட டெம்ப்ளேட்டு. எம்ப்ராய்டரி எந்த கிளாத்தில் போடுறீங்களோ இந்த டெம்ப்ளேட்டை வச்சு அதோட அவுட்லைன் மார்க் பண்ணிக்கோங்க. அவுட்லைன் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எதுக்குள்ளே டிசைன் போடணுன்றது தெரியும். நான் இப்போ மார்க் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே தான் நம்ம எம்ப்ராய்டரி போட போகிறோம். நான் ஆல்ரெடி ஒரு டிசைன் ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். 3 ஃப்ளவர் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து சின்ன சின்ன கொடி வர மாதிரி வச்சுருக்கேன். நான் யூஸ் பண்ணுற நீடில் தான் ஆரி நீடில். நான் ஆல்ரெடி ஒரு ஃப்ளவரில் டிசைன் முடிச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து நான் லோட் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன். லோட் ஸ்டிச் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த ஃப்ளவர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அவுட்லைனில் வந்து ஒரு செயின் ஸ்டிச் மட்டும் கொடுத்துடுங்க. செயின் ஸ்டிச் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் இதை விட நல்ல பெட்டராக தெரியும். சேம் கலரும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா டிஃப்ரெண்ட் கலரும் கொடுக்கலாம். நான் இப்போ சேம் கலரே யூஸ் பண்ணுறேன். லாஸ்ட்டில் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ 3 ஃப்ளாரும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நான் இப்போ அந்த கொடியில் எல்லாமே க்ரீன் ஃபில் பண்ணுறேன். எல்லோ வித் க்ரீன் காம்பினேஷன் நல்லாயிருக்குன்றதுனால நான் க்ரீன் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது ஃப்ரெஞ்ச் நாட் நீடில். இதில் வந்து நான் டோட்டலாக 10 த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ அடியிலேருந்து ஊசியை மேலே எடுத்துகிட்டு 1 2 3 3 தடவை சுற்றுறேன். சுற்றிட்டு திரும்ப அடியிலேயே கொடுத்துருங்க. ஊசியை இழுக்கும் போது கொஞ்சம் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி இழுத்திங்கன்னா த்ரெட் ஈஸியாக கீழே போயிடும். எம்ப்ராய்டரி முடித்தாச்சு. இப்போது மாஸ்க் ஸ்டிச் பண்ணிடலாம். நான் டோட்டலாக 4 கிளாத் எடுத்திருக்கேன். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த டெம்ப்ளேட்டை மார்க் பண்ண இடத்துலையே டெம்ப்ளேட்டை வச்சுட்டு டெம்ப்ளேட்டை சுற்றி நான் கட் பண்ணுறேன். டோட்டலாக நம்மளுக்கு 4 பீசஸ் தேவைப்படும். ரைட் சைடு கிளாத்தோட ரைட் சைடையும் நான் சேர்த்து வைக்கிறேன். சேர்த்து வச்சுட்டு அந்த கர்வில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எம்ப்ராய்டரி எங்கே போட்டிருக்கோமோ அது உள்ளே இருக்கணும். அந்த கர்வில் ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிடுங்க. அப்போ டர்ன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்.
கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ரைட் சைடு எடுத்துருங்க. ஸோ ரைட் சைடு எடுத்தால் உங்களுக்கு கிளாத் எப்படி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு எங்கே ஸ்டிச் பண்ண போனால் ரைட் சைடையும் சேர்த்து வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. நான் கிளிப் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த 4 சைடு மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ 4 சைடும் ஸ்டிச் பண்ணியாச்சு. அந்த கார்னர்ஸை மட்டும் ட்ரிம் பண்ணிவிடுங்க. இப்போ ரைட் சைடை நான் வெளியே எடுக்கிறேன். மெதுவாக எடுங்க. எம்ப்ராய்டரி போட்டிருக்கனால கொஞ்சம் மெதுவாக எடுத்துக்கோங்க. ரைட் சைடை வெளியே எடுத்தாச்சு. இதை வந்து இப்போ அயர்ன் பண்ணிக்கோங்க. லைட்டாக அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து பக்காவாக அப்படியே நிற்கும். இப்போ இந்த 2 சைடு மட்டும் எலாஸ்டிக் வைக்கணும். எலாஸ்டிக் வந்து நான் 6 இன்ச்சஸ் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். இப்போ உள்ள 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணுறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு எலாஸ்டிக்கை இந்த கார்னர்லேயும் அந்த கார்னர்லேயும் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணணும். இப்போ இங்கே ஸ்டிச் பண்ணிவிடுங்க. 2 பக்கமும் எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபுல் மாஸ்கை சுற்றியும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அந்த ஷேப் வந்து மாறாமல் இருக்கணுன்றதுக்காக. நம்மளோட எம்ப்ராய்டரி ஃபேஸ் மாஸ்க் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஜெஃப்ஸ் ஆரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.